24 அதாவது 24ஆம் தேதி திட்டமிட்டபடி என்னுடைய பணிகள் இருக்கும். இடையில் வேறு எந்த அறிவிப்பு இருந்தாலும் அது சொல்லப்படும். தேங்க்யூ மேம். Okay, we'll try and get across a sense of what was the message that Deepa Jaikumar was trying to give ahead. Let's listen in once again. She's speaking, I believe. இது ஒரு அதிர்ச்சி தான். இதை தவிர வேறு என்ன சொல்வதென்று இப்போதைக்கு என்னிடம் கருத்து எதுவும் இல்லை. உங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதையும் நான் செய்திகளில் ஊடகங்களில் பார்த்து வருகிறேன். இதை பொறுத்தவரை இப்போது இன்றைய சூழ்நிலையில் நான் எதுவும் பேசுவதாக இல்லை. அவர் எதுவும் உங்களோட தொடர்பு கொண்டாங்களா? உங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்களா நேரடியா? ஊடகங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. ஊடகங்களில் வந்த செய்தி தான். நேரடியாக எந்த அழைப்பும் இல்லை. இதுவரையில் யாரும் தொடர்பு கொள்ளவும் இல்லை. இதை பற்றி அதாவது ஏற்கனவே நிறைய பேசப்பட்டு வருகிறது. நான் இப்பொழுது வேறொன்றும் சொல்ல முடியாது. விரிவான விளக்கத்தை விரைவில் அனைவருக்கும் நான் தருவேன். 24ஆம் தேதி முக்கிய அறிவிப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப இந்த மாற்றங்கள் காரணமா அந்த அறிவிப்புல ஏதாச்சும் மாற்றம் வருமா? எந்த மாற்றமும் இருக்காது. நான் திட்டமிட்டபடி எனது பணிகள் நடைபெறும். தற்பொழுதைக்கும் அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான போதுமான மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நடைமுறைகள் சசிகலா அவர்கள் பொறுப்பேற்பதற்கான நடைமுறைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. இது தொடர்பான உங்களுடைய கருத்து? இப்பொழுது எந்த கருத்தையும் நான் கூற விரும்பவில்லை. நேற்றைக்கே என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன். விரைவில் என்னுடைய கருத்துக்களை ஒரு அறிக்கையாக வெளியிடுகிறேன். எந்த மாற்றமும் கிடையாது. திட்டமிட்டபடி எனது பணிகள் நடைபெறும். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தோட இந்த திடீர் அறிவிப்பு பின்னாடி பாஜகவும் திமுகவும் இயங்குறதா சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை பற்றி நான் இப்பொழுது கருத்து கூற விரும்பவில்லை. விரைவில் என்னுடைய அறிக்கையை நான் வெளியிடுகிறேன். நன்றி.